வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, அதுக்கு இன்றைக்கி நம்ம விடை தேடுவோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொரித்த எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தலாமா? நம்ம சமையல் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அடிக்கடி பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா அல்லது ஏதோ ஒன்று நம்ம சுடுறோம். ஸோ எண்ணெய் பொரிக்கிறோம். இந்த எண்ணெயை நம்ம மீண்டும் சமையலில் பயன்படுத்தலாமா கூடாதா? பொதுவாகவே இந்த பொரித்த எண்ணெய் தொட்டவே கூடாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அப்புறம் நிறைய உணவகங்கள்லாம் அது மீண்டும் மீண்டும் பொரிக்கிறாங்க, அதனால் பெரிய பிரச்சனை அப்படின்னு நிறையா ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? பொரித்த எண்ணெய் பயன்படுத்தலாமா கூடாதா? என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது? அதை பற்றின கைட்லைன்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உணவை எண்ணெயில் பொரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு. ஏன் ஒரு உணவு பொரித்து சாப்பிட்றோம்? தாளிக்கிறத விட ஏன் உணவு பொரிச்சா என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, அந்த உணவை பொரிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்புறம் அந்த ப்ரோட்டீன்ஸு அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகுது, உடையுது அந்த காம்பவுண்டு. அப்புறம் மறுபடியும் அது வேறு விதமான கொஞ்சம் தன்மை மாறுது. இதை மைலார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் அந்த உணவு அப்படியே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகுது. இப்போ ஏன் நார்மல் உணவை விட அப்படி மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு காரணம் இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் மைலார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த சுவையை விட்டுது. பட் அதுக்காக நம்ம ரொம்ப அப்படியே ஹை ஹீட்டாக நம்ம பொரிச்சா பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கருகின மாதிரி ஆகிடும். அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேலே அப்படியே ஒரு மாவு தடவி, அப்படியே பஜ்ஜியில் அப்படியே ஒரு மாவு தடவி, சிப்ஸ் மாதிரி இல்லாமல் மாவு தடவி சுடும்போது அப்படியே வெளியே அப்படியே மொறுமொறுனும் உள்ளே அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது இல்லைங்களா பஜ்ஜி அதெல்லாம். ஸோ அந்த போண்டா அதெல்லாம் அதுக்காக தான் வெளியே நம்ம ஒரு மாவு அந்த மாதிரி தடவி, இப்போ சிக்கனே பாருங்கள், இந்த மாவுலாம் தடவி நம்ம சில்லி சிக்கன் பொரிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு காரணம் இதுதான், சரிங்களா? ஓகே, இது மாதிரி பண்ணும்பொழுது சரி உணவு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன், சரிங்களா? எண்ணெயில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். எண்ணெயில் உங்களுக்கு ஹை ஹீட், இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா 200 டிகிரி அந்த மாதிரி ஹை ஹீட்டில் தான் நம்ம ஒரு உணவு பொரிக்க முடியும். அந்தளவுக்கு எண்ணெய் சூடாகும்போது எண்ணெயிலையும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, நான் இந்த ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் பிரேக் டவுன் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, மைலார்ட் ரியாக்ஷன். ஸோ அந்த காம்பவுண்ட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும்போது அதோட ஸ்பில் ஓவர், அதனுடைய அந்த கசடுகள் இந்த எண்ணெயிலையும் கலக்குது, சரிங்களா? எண்ணெய் சுத்தமாக இருந்தது, இப்போ இந்த உணவோட தாக்கம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் மாறுது. ஒன்று. ரெண்டாவது, எண்ணெயில் டிரான்ஸ் ஃபேட் உருவாகுது, சரிங்களா? டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது ஏற்கனவே என்னோட சில வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய கொழுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு மாறுபட்ட ஸ்ட்ரக்சர் அமைப்பு கொண்டது தான் இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த கொழுப்புகள் ரொம்ப பயங்கரமாக பொரிக்கும் பொழுது இந்த டிரான்ஸ் ஃபேட் எண்ணெயில் உருவாகுது. மூணாவது, இதை தாண்டி வேறு சில கெமிக்கல்களும் உருவாகுதுங்க. அதாவது அக்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்கள் உருவாகுது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போலார் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில கெமிக்கல்கள்லாம் எண்ணெயில் உருவாகுது. இந்த மாதிரியான அந்த மாற்றங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இது கேன்சரை ஏற்படுத்தலாமா அப்படின்னு சந்தேகம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நேரடியாக கேன்சர் ஏற்படுத்தினாலும் சில எலிகளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வேகமாக பரவக்கூடிய கேன்சர் உருவாக்கி எலிகளுக்கு ஒரு வகையான ஒரு குழு எலிகளுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் சுத்தமான எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வகை குரூப்பான எலிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கரமாக திரும்ப எண்ணெயில் திரும்ப பொரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் கொடுத்து பார்த்துருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த நார்மல் எண்ணெய் கொடுத்ததை விட பயங்கரமாக இந்த அப்யூஸ் பண்ண இந்த எண்ணெய் கொடுத்த எலிகளுக்கு கேன்சர் 4 மடங்கு அதிகமாக பரவிருக்கு. ஸோ இந்த எண்ணெயே டைரெக்டாக கேன்சர் உருவாக்குதா அப்படிங்கிறத விட, ஏற்கனவே நம்ம உடம்புல கேன்சர் ஏதாவது உருவாகுதுன்னா இந்த எண்ணெய் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த பரவக்கூடிய தன்மை அல்லது அந்த கேன்சர் பெருகக்கூடிய தன்மை அதிகமாகுது அப்படிங்கிறது எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம திரும்ப எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா இது யூஸ் பண்ணவே கூடாதா? ஸோ ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது? நம்ம ஊரில் ஃபுட் சேஃப்டிக்கு FSSAI அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா என்ன வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, இப்போ வீட்டில் கடையில் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம எதுக்கோ எண்ணெய் பொரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொரித்த பிறகு நம்ம அந்த உடனடியாக அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டி அந்த கசடெல்லாம் நீக்கி ஒரு சின்ன பாட்டிலில் வேணால் சேமித்து வச்சுக்கலாம். அடுத்த 1 அல்லது 2 நாட்களுக்குள், நல்ல கவனிங்க, அடுத்த 1 அல்லது 2 நாட்களுக்குள் மீண்டும் பயங்கர ஹை ஹீட்டில் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல், அப்புறம் சும்மா நார்மலாக இப்போ தோசைக்கு ஊற்றுறது, சரிங்களா, அல்லது சும்மா ஒரு தாளிப்புக்கு ஊற்றுறது, இந்த மாதிரி ஹை ஹீட்டாக எண்ணெயில் பொரிக்க யூஸ் பண்ணாமல் நார்மலாக சமையலில் பெருசாக சூடாகாத
உணவுகளில் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் அடுத்த 1 அல்லது 2 நாட்களுக்குள் தீர்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெண்கள் வந்து ஐயோ இதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமேன்னு நினைக்க வேணாம், இது வந்து பாதுகாப்பானது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணெய்கள் இதுக்கு பயன்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் சேஃபு. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இதெல்லாம் இயற்கையாகவே கொஞ்சம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் இந்த எண்ணெய்களை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஆனால் இந்த பொரித்த எண்ணெயை மீண்டும் பொரிப்பதற்கு நம்ம பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். சரி, இங்கே ஓகே, உணவகங்களில் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் வந்து சமீபத்தில் FSSAIன்னு சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு நிறுவனம் அரசோடது, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது 25% மேலே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பெரிய உணவகங்கள், இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி பண்ணும்பொழுது இதை செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று தயாரிக்கிறாங்க, இப்போ பெரிய கம்பெனியில் சிப்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆயிலில் வந்து இந்த டோட்டல் TPCன்னு சொல்லக்கூடிய டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் 25%க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த எண்ணெயை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனையே என்னென்னா, நார்மலாக நம்ம ஊரில் பரவலாக இருக்கக்கூடிய நார்மல் ஸ்வீட்டு கடை, பஜ்ஜி கடை, துரித உணவகங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை, இங்கெல்லாம் வந்து இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, கட்டாயம் நம்ம வந்து வீட்டில் நம்ம சுத்தமாக நம்ம பொரிச்ச எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு சில எளிய வழிமுறைகள் இருக்குது. பட்டு கடைகளில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, திரும்ப திரும்ப அதை பொரிக்கிறதுக்கே பயன்படுத்துகிறாங்கன்னா கட்டாயம் அது கெடுதலாக இல்லையான்னு கேட்டால் சில ஆராய்ச்சிகளில் கெடுதல் தான் வந்திருக்கு, எதுவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம வெளியே வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அடிக்கடி வெளியே இந்த துரித உணவுகள் இதெல்லாம் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக வீட்டில் வந்து சின்ன சின்ன எளிய வழிமுறைகள் பின்பற்றி நாம் வந்து அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் ஆகாமையும் நீங்கள் திரும்ப பயன்படுத்திக்க முடியும். இதெல்லாம் தாண்டி பொரித்த உணவே வந்து அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம். பொரித்த உணவே நிறையா அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்புறம் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபேட் வந்து அந்த உணவில் வந்து ஊடுருது. அதனால் அது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்த அழுத்தத்துக்கோ இல்லை வந்து நம்ம இரத்த குழாய் அடைப்பு, இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அப்புறம் அதனால் வரக்கூடிய மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் பொரித்த உணவுகளே ஜென்ரலி ஆரோக்கியம் கிடையாது. அப்படி மீறி நம்ம ஒரு விசேஷத்துக்கு நம்ம எண்ணெயை பொரிக்க யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மனதில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.